පරම්පරාවෙන් කොළපාට කියලා කියන්නේ නැති மக்கள் பச்சை நிறத்திற்கு நீல நிறத்திற்கு எந்த நிறத்திற்கு வாக்களித்தாலும் இறுதி பெறுவேறு இதுதான். நாங்கள் பழைய கதைகளை மறந்து விடுவோம். அனைவரும் ஒன்று சேர்ந்து பொதுமக்களின் அரசாங்கம் ஒன்றை அமைத்திடுவோம். எங்கள் ஊடகங்களால் பாரிய அழுத்தம் கொடுக்க முடியும். ஏனைய காலங்களில் சுயாதீனமாக செயற்பட்டாலும் தேர்தல் நெருங்குகையில் ஊடகங்களும் தமது பாசறைகளை அமைத்துக் கொள்கின்றன. அந்த பாசறைகளுக்கு தேவையான அளவில் பணம் செலவு செய்யப்படுகிறது. தேர்தல் இயக்கத்திற்காக கோடிக்கணக்கில் பணம் ஒதுக்கப்படுகிறது. இலங்கையில் முதல் தடவையாக எங்கள் போலீஸை தேர்தல் இயக்கத்திற்காக ஈடுபடுத்துகிறார்கள். சமுதாய பாதுகாப்பு குழுக்களை சேர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். OIC கூறுகின்ற அளவுக்கு பிரதேசத்தின் ஜீப் வண்டிகள் உணவு கதிரைகளை கொண்டு வர வேண்டும். வெள்ளவாயாவில் நான் பார்த்தேன். பிரதேசத்தின் ஜீப் வண்டிகள் உணவு கதிரைகள் ஆகியவற்றை ஏற்றிக்கொண்ட ட்ரக் வண்டிகள் தேர்தல் வேலைகளுக்காக அங்கே சென்று வருகின்றன. அவர்கள் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தியே தேர்தல் வேலைகளை செய்து வருகிறார்கள். இளைஞர் சேவைகள் மன்றத்தின் பணத்தை லட்சக்கணக்கில் செலவிட்டு இசை நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். அவை தொடர்பில் கணக்காய்வு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த விதமான சட்டவிரோதமான கொடுப்பனவுகளுக்கும் நீங்கள் கையொப்பமிட வேண்டாம் என நாங்கள் அமைச்சு செயலாளர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறோம். உங்கள் மீது எமக்கு தீவிர நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. இந்த வேலையை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். ரகசிய உளவு சேவை மதிப்பாய்வு ஒன்றினை மேற்கொண்டு வந்தது. அது தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணம் அந்த மதிப்பாய்வினை செய்து கொண்டிருந்தவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு சார்பானவர்கள் என்பதாகும். தற்போது நாடு முழுவதும் இந்த தடவை திசை காட்டிக்கு என்ற செய்தியுடன் நாட்டு மக்கள் அணிதிரண்டுள்ளார்கள். ரணிலும் பணத்தாலும் பலத்தாலும் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை தடுத்துவிட முடியாது. இப்போது அவர்கள் அனைவரும் ஒரே மேடையில் பழைய பகைகளை மறந்துவிட வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஒரே மேடையில் குழுமி வருகிறார்கள். எமக்கு மிகவும் குறுகிய காலமே இருக்கிறது. இந்த மகியங்கன தொகுதியை அதிகப்படியான மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற செய்விப்பதற்காக அயராது நீங்கள் பாடுபட வேண்டும்.